அனைவருக்கும் வணக்கம். வெள்ளைப்பூச்சி என்பது பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இதனால் காய்கள் காய்ப்பது குறைவாயிருச்சு. அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்றது நானும் யோசனை செஞ்சுட்டே இருந்தேன். இப்போ சமீபத்தில் தாளவாடி மற்றும் கிருஷ்ணகிரி 2 ஊருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே போகும்போது அங்கே இருக்கிற விவசாயிகள் அவங்க தென்னை மரத்தில் ஒட்டுணியை கட்டியிருந்தாங்க. அப்போ அதை பற்றி விவரங்களை நான் கேட்கும் பொழுது இது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது கேட் நம்பர் 7 பூச்சியல் துறையில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. என்னுடைய விலை 1000 பூச்சி 450 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ பூச்சி கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 100 மரத்துக்கு ஒரு 250 பூச்சி போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மரத்துக்கு ஒரு மரத்துக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ரௌன் ஷீட்டில் கொடுக்குறாங்க. ப்ரௌன் ஷீட்டுக்குள்ளே அப்படியே மொட்டாக இருக்குது இந்த ஒட்டுண்ணி. அதை நீங்கள் ஒரு நாள் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா அது வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அடுத்த நாள் அதை எடுத்து 5 சென்டிமீட்டர் அளவு ஒரு மரத்துக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணி ஸ்டேபிளரில் பின் பண்ணிடணும். பின் பண்ணிட்டீங்கன்னா அதாவது அந்த இலை இருக்கு, தென்னை ஓலை இலை, அது கீழே பின் பண்ணி மேலே திருப்பி விட்டுருவோம். இப்படி அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அது முட்டை வச்சு பல்கி பெருகுது. பல்கி பெருகி அந்த ஒட்டுணி அந்த வெள்ளை பூச்சியை சாப்பிட்ருது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா மிக விரைவில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணகிரி விவசாயம் சொன்னாங்கன்னா 2 நாளில் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு பூச்சிகள் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இது இப்படி செஞ்சோம்னா மிக விரைவில் எல்லா பூச்சிகளும் இறந்துவிடும் என்ன மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட நான் சின்ன இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். அது நாளை மற்றும் மறுநாள் வெளிவரும். ஆக மற்ற முறைகள் நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இது ஈஸியாக இருக்குது. அதை நீங்களும் முயற்சி பண்ணலாம். கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் கிடைக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த விவசாயிகளுடைய நேர்காணலை நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.